இரண்டாவதாக பிறந்த ஆண் குழந்தையின் உடலிலும் தானாக திடீரென தீக்காயம் ஏற்படுவதால் அதிர்ச்சியுற்ற பெற்றோர் சிகிச்சைக்காக குழந்தையை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். திண்டிவனம் பகுதி நெடிமொழியனூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கருணாகரன், ராஜேஸ்வரி தம்பதியினர். இவர்களுக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு பிறந்த ஆண் குழந்தை ராகுலுக்கு உடலில் பலமுறை தானாக திடீரென தீப்பிடித்து இருந்ததாக கூறப்பட்டது. இச்சம்பவம் தமிழகமெங்கும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் அக்குழந்தை கீழப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிர் சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் தற்போது நலமுடன் உள்ளது. இந்நிலையில் இத்தம்பதியினருக்கு கடந்த 4ஆம் தேதி திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் இரண்டாவதாக ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் பிறந்த 13ஆம் நாள் அக்குழந்தையின் 2 கால்களிலும் திடீரென தீக்காயம் ஏற்பட்டது மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து குழந்தையின் பெற்றோர் அங்குள்ள மருத்துவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் ஆலோசனையை பெற்று குழந்தையை நேற்றிரவு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். ராகுலுக்கான மாரியே திருப்பியும் 3வது குழந்தைக்கும் இது போல் 7 நாள்லேயே காலை தீப்பிடிச்சி எரிஞ்சு முண்டிமாக்கம் மருத்துவமனையில் போயிட்டு சேர்த்து வச்சிருந்தேன். கலெக்டர் வந்துட்டு இவங்கெல்லாம் சொல்லி முதல்வரெலாம் பார்த்து இங்கே தேவைன்னு சொல்லிட்டு கேஎம்சி மாற்றி உடனே சிகிச்சை வச்சுருக்கிறாங்க. குழந்தை நல்லா சொல்லியிருக்கேன்.